என்னன்றா உண்மையா பிரச்சனை உங்களுக்கு தானே. இப்ப டிஎம்பியில கிட்டத்தட்ட முதுகல் மனான இருந்தா புள்ளா பிள்ளையான உள்ளுக்கு இந்த வரை பிள்ளையான உள்ளுக்கு இருந்து அவரை வெள்ளி எடுத்தது இல்லைன்னா அது எப்படி எடுத்தோம் அது நாங்க பிள்ளையான் உண்மையா பிள்ளையானுக்கு எதிராக இந்த ஜோசப் பரையாங்கல கடும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தேன். சரிதானே, சரியா விசாரிச்சிருந்தா பிள்ளையாங்க ஆயுள் சொன்ன கிடைக்க வேண்டிய பயமெல்லாம் இருந்தேன். அப்ப நான் அதெல்லாம் செஞ்சு அவர் பஸ்ஸோட கையில் அதோட அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க இந்த பார்ட்டி நடத்திலாம் செஞ்சேன். அதோட என்ன நான் 2006 இந்த டீம்ல இருந்தேன். நான் தான் இவங்களுக்கு ஆமிக்கு மடியில் லிங்க் நான் தான் கரண கொஞ்ச நாள் தண்டவர் பிள்ளையானுக்கும் ஃபுல்லா ஆமிக்கு மடியில் ஃபுல்லா இல்லைங்களா அந்த மீட்டிங்ல நான் தான் போட்டேன். நான் என்னடா அந்த லாங்குவேஜ் பிரச்சனைக்கானே அதால லாங்குவேஜ் பிரச்சனை சிங்களம் இங்கிலீஷ் பிரச்சனைக்கிறதுல நான் தான் எல்லா மீட்டிங் போறேன். நான் தான் டிரான்ஸ்லேட் பண்றேன். அதுக்கு அவனுக்கு ஈஸி என்னடா இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க பேர் சொல்ற. அப்ப இந்த இவங்க செஞ்ச அவ்வளவு கிரைம்ஸ் எனக்கு தெரியும் ஃபுல்லா எல்லாமே எனக்கு தெரியும். நான் சம்மந்தம் எல்லாமே தெரியும். உதாரணமான அதுல இம்பார்ட்டன்ட் சொல்ல போனா ஜோசப் பராஜிங்கிற மர்டர், ரவிராஜ் அந்த ஐசிஆர்சி ஹரத்தை பொடியமா 2 பேர் ஹரத்தோட கொல்லப்பட்டது. அது பிறகு அந்த ப்ரொஃபசர் ரவீந்திரநாத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ரவீந்திரநாத் அதுக்கு முதல்ல அந்த சிவராமாக்கள் இது மராய் உங்களோட அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு எனக்கு இல்லை தெரியும். அப்போ அடுத்து வந்துட்டு ஆமி எப்படி இவங்களை யூஸ் பண்ணிச்சு என்னென்னதுக்கு அவங்களை யூஸ் பண்ணிச்சு யுத்தம் முடிஞ்சது பிறகு யுத்தம் முடிஞ்ச டைம்ல அந்த எல்சிடி இன்டெலிஜென்ட் ஆக்கள் வந்து தங்கஞ்ச நிக்காலும் சரி அவங்களை கண்டுபிடிக்கிறது என்ன செஞ்ச என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணினேன் அப்படி எல்லாத்துக்கும் டிஎம்பிபி எப்படி டிஎம்பிபி ஒரு பராமிலிட்டரி மாதிரி துணை ஆயுதம் மாதிரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிச்சுன்றது ஃபுல்லாக எனக்கு தெரியும். அதெல்லாம் காசு கொடுத்தா என்னென்ன மீட்டிங் வச்சு உதாரணமா இவர் ஒரு பெர்மிஷன் ரிப்போர்ட்டர் எக்ரியோட மினிஸ்டர் தானே எக்ரியோட அவர் என்ன நடந்துச்சு அவருக்கு உண்மையா அவர் ஆறு அந்த ஆபரேஷன் செஞ்சா எல்லாமே தெரியும் எனக்கு. ஏன்னால் இவங்க வந்துட்டு இப்போ டிஎம்பிபியில வந்துக்கிட்டு பிள்ளையானா ஆமியோட கிட்டத்தட்ட ஒரு 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 குரூப் மாதிரி வேலை செஞ்சேன். அதாவது ஆமியை வந்துட்டு சில டாஸ்க்கள் இவங்களை வச்சு செஞ்சவங்க எம்ஐ இவங்களை வச்சு இவங்கள்ட்ட கொடுக்க இவர்கிட்ட கொடுத்து போய் இதை செய்யுங்க அப்படின்னா இவங்க செய்யற செஞ்சு விட்டு செஞ்சு முடிச்சோன்னா நாக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புற இவங்களுக்கு பே பண்ற இவங்களோட பராமரிப்பு ராசி குரூப் இருந்த மாதிரி அதோட மோசம் அவங்களை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணினேன். அதுக்கு பிறகு அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா நான் மட்டும்தான் அதுக்கெல்லாம் விட்டேன். ஒருத்தரும் இல்லை உங்களுக்கு எப்படி ஆயுதம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த ஆயுதங்கள் இப்ப எங்க இருக்கி அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு ஃபுல்லா தெரியும். எனக்கு இதோட என்ன நடந்ததுன்னு சொன்னால் பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா உண்மையான பிரச்சனை இப்ப அதை மிதிக்கக்குள்ள பிள்ளையான உங்களுக்கு இந்த தானே அந்த டைம்ல வந்துக்கிட்டு அந்த அரசாங்கம் தொடர்ந்து இருக்கும்னு சொன்னால் பிள்ளையான வந்துட்டு வெளியே வாரத்துக்கு எந்த வாய்ப்பு பிரிக்கல அந்த அரசாங்கம் இருந்தா இது மைத்திரி ராணித அரசாங்கம் இருந்தா அந்த அட்டர்னி ஜெனரல் வெரி ஸ்ட்ராங்கா இருந்தான் இவருக்கு எதிராக பிள்ளையானுக்கு வெரி ஸ்ட்ராங்கா. அப்ப அவரை வந்துக்கிட்டு அவன் எந்த டைம்லயும் வந்துக்கிட்டு அவரை இந்த கேஸை நடத்துறவன் வெரி ஸ்ட்ராங்கா இருந்தான். அப்ப அதுல இருந்து பிள்ளையான வெளியாக ஆட்சி மாற்றம் வரணும் மட்டும் தேவைப்படு இருந்துச்சு கட்டாயம் இல்லாடி எல்லாரும் மறைச்சு பண்ணலாம். அப்பதான் இந்த ஈஸ்டர் பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சு. அதுல வந்துக்கிட்டு உண்மையாக 6 பின்னாடி இருந்தா சஹ்ரான் என்ற ஆளை யாமி எப்படி யூஸ் பண்ணிச்சு அதுக்கு பிள்ளையான என்ன ஹெல்ப் பண்ணினார். அடுத்து வந்துட்டு அந்த அந்த மாவீர் இந்த வேணிகள் அந்த மௌனதியில கொல்லப்பட்ட போலீஸ் அதுக்கு பின்னாடி என்ன அப்படி அது நீங்க எப்படி தெரியுமா இதுல வந்துட்டு ஈஸ்டர் கொண்டு ஓடி இப்படி உண்மையான சூத்திரதாரி யாரு அது சஹ்ரானாக்கள் தான் செஞ்ச. பட் அவங்க செய்ய எப்படி யூஸ் பண்ணின அவளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண எப்படி ஃபண்ட் கொடுப்பட்ட அவள் ஒரு 7 மாதம் பிள்ளை ஜெயில இருந்தாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தா அவளுக்குள்ளே வெளியே வந்து அவள் எப்படி கான்டாக்ட்ல இருந்தாங்க அப்படி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு.